ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெறும் 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாயில் வச்சவொடனே கரைகிற மாதிரி ஒரு பால் அல்வா தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்க்காத பால் தான் சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் நல்லா திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீட்டோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் கொஞ்சம் திக்கான பால் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பால் சூடாகட்டும். இடையில இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். அதனால தான் இப்போ பாருங்கள், பால் ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடையில சேர்ற ஆடையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 2 லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் லெமன் தான், அதோட ஜூஸை மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் பால் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டணும். இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டிருங்க. பன்னீர் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். கீழே உள்ள தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் லெமன் ஸ்மெல் இருக்கிறதுனால 2-3 டைம் இதை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அலசிட்டோம் அப்படின்னா அந்த லெமனோட ஸ்மெல் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த தண்ணி நல்லா வடியட்டும். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயை சூடு பண்ணி ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலில் நம்ம பன்னீர் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு 200 ml பால் கரெக்டாக இருக்கும். நல்லா பால் சூடாகட்டும். இந்த சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா பாலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பன்னீரை சேர்க்கணும். பாருங்க, இப்போ பால் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த பன்னீரை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி பாலில் வேக வைக்கணும். இந்த மாதிரி இடையில நம்ம வெந்துக்கிட்டு இருக்கும்போது கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்ட் ஆகும். அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த பால் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க பால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 10 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த டீஸ்பூனில் ஒரு 10 டீஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு வந்துச்சு. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு வரும். நல்லா இந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஃபுல்லாக தண்ணி வத்துற அளவுக்கு இது பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இஞ்சி செட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 3 பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு முந்திரி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். வெறும் 15 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.